அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிறுகதை. நாளைய வரம். பறிக்காமல் விடப்பட்ட டிசம்பர் பூக்கள் தரையில் இறைந்திருக்க, பறிக்க தூண்டும் விதமாய் மல்லிகை மலரும் மாலை வேலை. தோட்டத்து ஊஞ்சலில் சாய்ந்து தஸ்பி உருட்டிய ராபியா பீவியின் மனம் நேற்றைய சம்பவத்தையே நினைத்தது. எல்லாம் பக்கத்து வீட்டிற்கு புதியதாய் குடி வந்திருக்கும் சல்மா பற்றியும் அவள் தன் மாமியாரிடம் நடந்து கொள்ளும் விதமும் தான். நேற்று ராபியா யதார்த்தமாய் அங்கு போயிருந்தாள். சல்மாவின் மாமியார் சமையல் கட்டில் வேலை செய்ய கீழே மேலே சிந்தாம ஒழுங்கா செய்யுங்க இவள் அதட்ட. பேசாமல் அந்த மாமியார் நகர்ந்தது. ராபியாவுக்கு என்னவோ போல் இருந்தது. பாவம், வயதானவர் வேலை செய்வதே பெரியது. அதாவது பரவாயில்லை. ராபியாவும் சல்மாவும் பேசிக்கொண்டிருக்கும் போது அடுக்கல் ஏதோ கீழே விழும் சத்தம் கேட்க, அவ்வளவுதான். என்னத்தை போட்ட உடைச்சிங்க? கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாதா? தினமும் இதே பொழப்பா போச்சு. சல்மா ஆபாசமாய் கத்தியபடி ஓட, அதன் பின் ராபியாவுக்கு அங்கிருக்க தோன்றவில்லை. கூடத்தில் சல்மாவின் கணவர் எதுவும் நடக்காத மாதிரி நியூஸ் பேப்பர் படித்ததை பார்த்து, இவர் என்ன மனிதன்? தாய் அருமை புரியாமல் ராபியாவுக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. மாமி, டீ ஆறுதே, குடிக்கல? பாசமாய் நீட்டும் மருமகளை பார்த்தாள் ராபியா. இதெல்லாம் பொண்ணு. ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவள் போல் பக்கத்து வீட்டுக்கு உடனே கிளம்பினாள். சல்மா தொழுகை மக்கனாவுடன் செல்லில் மகிழ்ச்சியாய் பேசி கொண்டிருந்தாள். உள்ளே மாமியாரின் பலமான இருமல் சத்தம். வாங்கக்கா, என் மகன் தான் துபாயிலேருந்து பேசுகிறான். என் பொண்ணும் மாப்பிள்ளையும் கூட அங்கே தான் இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து இன்னும் 2 மாசத்துல ஊருக்கு வர்றானா. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பொண்ணு இருந்தால் சொல்லுங்களேன். சொல்லலாம். ஆனால் என்னக்கா மென்று முழுங்குறீங்க? உன்னோட வயசில் மூத்தவ நான். என் கூட பிறந்த தங்கையா உன்னை நினச்சி நேரடியாக கேட்குறேன்னு. உன் மாமியாரே இப்படி படுத்துற, நீ உன் மருமக எப்படி? ராபியா முடிக்கும் முன், தங்கமாய் என் பொண்ணு போல வச்சிருப்பேன்க்கா. அவசரமாய் சல்மா கண்கள் பணிக்க கூறினாள். என்ன சொல்கிற நீ? வயசானவங்க, அவங்கள போய் நீ ஏசுறது பேசுறது பார்க்க சங்கடமாக இருக்குது. தொழுற ஓதுற நீ போய் ஏமா? தலை கவிழ்ந்து சல்மா, ஒரு நிமிஷம்க்கா. ராபியாவை கைப்பற்றி தன் அறைக்குள் அழைத்து சென்றவள். உட்காருக்கா, முதல்ல என் கதையை கேளுங்க, அப்புறமா சொல்லுங்க. அமைதியாக சொல்ல துவங்கினாள். என்னை பெற்றவங்களுக்கு நானும் தங்கச்சியுமா 2 பொண்ணுங்க. அத்தாவுக்கு உள்ளூர்லேயே மல்லிகை கடை, கொஞ்சம் நிலம் இருந்துச்சு. பெரிய வசதி இல்லாட்டியும் மகிழ்ச்சியாகவே இருந்தோம். எல்லாம் என் கல்யாணம் வரை தான். ஒரே பையன், சிங்கப்பூர் சிட்டிசன். நிலத்தை விற்று நிறைய செஞ்சு இவரை எனக்கு கட்டி வச்சாங்க. தொடரும் சல்மாவின் கதை. தொடர்ந்து சிறுகதை கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.